நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராணி, இங்க உண்மையிலேயே வைரஸ் சுரங்கம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் நானும் மகாராஜாவும் இங்க வந்தோம். ஆனா நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவேன். இங்க வைரஸ் சுரங்கம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு கோஹினூர் வைரம் கண்டிப்பா இங்க இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர். இப்ப கொஞ்சம் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் சொல்றீங்களா? வைரஸ் சுரங்கம் இருக்கா இல்லையா? நீங்க நினைச்சது சரிதான். வைரஸ் சுரங்கம் எதுவும் கிடைக்கவே இல்லை. ஏன் ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஷெஹன்ஷா, உங்களுடைய தாத்தா ஹுசூர் அப்புறம் என்னுடைய தாத்தா மாதிரி இவருடைய பெரியப்பாவும் ஒரு பழமொழிய சொல்லுவாராம். அதை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படிங்க பெரியப்பா என்ன சொன்னாரு? உண்மையான விஷயம் என்னன்னு இப்போதான் தெரிய வந்திருக்கு. இவருடைய பெரியப்பா சொல்லியிருக்காராம், முடிவு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குமா. இதுதான் என்னோட மூளைக்குள்ளேயும் எதிரொலிச்சுக்கிட்டு இருந்தது. முடிவு நல்லதா இருந்தா எல்லாமே நல்லதுதான். மகாராணி அவர்களே, உங்களுடைய விருந்தோம்பல் உபசரிப்புக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னதான் நாங்க விஜயநகரத்துக்கு வெறும் கையோட வந்திருந்தாலும் விஜயநகரத்து நட்போட நாங்க திரும்பி போறோம். இப்ப நாங்க தில்லியை நோக்கி புறப்படுறோம். மகாராஜா, திரும்பவும் உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மகாராஜா, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம மகாராஜா, நீங்க என்னோட வீட்டுக்கு வந்து தங்கினது சாட்சாத் அந்த சிவபெருமானே என் குடிசைக்கு வந்து தங்கின மாதிரி. உண்மையிலேயே நான் ரொம்ப பாக்கியசாலிதான். உடம்ப நல்லா பாத்துக்கோ. அப்புறம் பயணிக்கும் போது ஜாக்கிரதையா போங்க. வழியில இருக்கிற காட்டுல காட்டு விலங்குகள் நிறைய இருக்கும். ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மிருகங்களுடைய குணமே தாக்குறது தான், அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா பாருங்க, மனிதர்கள்லயும் ஒரு சில பிறவிகள் இருக்காங்க. அவங்களுடைய குணம்தான் மிருகங்களை விட ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும். அவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா அதே மனிதர்கள் நேரம் வரும்போது மிருகங்களை விட ரொம்ப பயங்கரமா நடந்துக்குவாங்க. நீ யார பத்தி சொல்ற? அவனை பத்தி. அந்த ஆபத்தே அவன்தான். விஜயநகரத்தை கரையா மாதிரி வேர்ல இருந்து அரிச்சுக்கிட்டு இருக்கான். மகாராஜா, நீங்க விஜயநகரத்து மேல தாக்குதல் தொடுத்தீங்கன்னா என் ஆதரவு உங்களுக்கு தான். அந்த தாக்குதலுக்கு பிறகு நீங்க வெற்றி அடையும் போது விஜயநகரத்து ராஜ சிம்மாசனத்தை நீங்க எனக்கு வழங்கணும். எச்சரிக்கைக்கு ரொம்ப நன்றி பீர்பால். நான் இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன். ஷெஹன்ஷா, புறப்பட எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. நாங்க புறப்படுறோம். சரி, வாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய அறைக்கு வாங்க. ஆமா பட்டு, இவன் விஜயநகரத்தின் நலம் விரும்பி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா விஜயநகரத்துடைய எதிரிகளோடு இவன் கை கோர்க்க போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிதான் ஆகணும். நான் உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது பத்தாது. மகாராணியாரே, நீங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்.
இதுல எவ்வளவு யுக்திகளும் திட்டங்களும் பயன்படுத்தப்பட்டிருந்ததோ அது எல்லாத்தையும் நான் தான் வகுத்து பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தந்தேன். அதனால எனக்கும் கௌரவமும் பாராட்டுகளும் வழங்கப்படணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வழங்கப்படணும் குருவே. ராத்திரி பூரா நீங்க வீரர்களுக்கு ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும்னு பயிற்சி தர மாதிரி நடிச்சீங்களே, அதை எவ்வளவு வெற்றிகரமா பண்ணீங்க. என்ன நடிச்சனா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இல்ல 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 இல்ல, நான் எந்தவித நடிப்பும் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் மனசுல இருந்து பண்ணேன். நான் தான் ஆயுத கலையில திறமையானவனாச்சு. பெரிய வீரன், மிகுந்த பலசாலி, தளபதியாக தகுதியானவனா இல்லையா மகாராணி? தளபதியா? ராஜகுரு அவர்களே, என்ன புது கதையை உருவாக்குறீங்க? ஏற்கனவே நீங்க ராஜகுருவா இருக்கீங்கல்ல, இப்ப திரும்பவும் தளபதியா? மகாராணியாரே, உங்களுக்கு புது தளபதி தேவைப்படுறதா பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னாரு. அதனாலதான் நம்ம குருஜியை திரும்பவும் முட்டாளாக்கிட்டாரோ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர். நம்ம குருஜியும் முட்டாளாக தகுதியானவர் தானே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மன்னிச்சிடுங்க குருவே. நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. மன்னிச்சிடுங்க குருவே. ராத்திரி முழுக்க என்ன வாளையும் ஈட்டியையும் வீச வச்சிருக்கீங்க. மன்னிச்சிடுங்க குருவே. என்ன கூத்தாட வச்சிருக்கீங்க. மன்னிச்சிடுங்க குருவே. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? தங்க நாணயத்துல என்னோட முகம் பதிக்கப்பட போகுது. மன்னிச்சிடுங்க குருவே. பூக்களின் மழை எம்மேல பொழிய போகுது. மன்னிச்சிடுங்க குருவே. எல்லாரும் என்ன புகழ்ந்து பாராட்ட போறாங்க. மன்னிச்சிடுங்க குருவே. மன்னிப்ப தூக்கி போடுங்க. மகாராணியாரே, இவர் என்கிட்ட உங்களுக்கு ஒரு புது தளபதி தேவைப்படுறதா பொய் சொன்னாரு. நானும் அதை நம்பி உங்க மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற மைதானத்துக்கு வந்து வீரர்களுக்கு பயிற்சி. உங்களுடைய நடிப்பு தான் இங்க வேலை செஞ்சிருக்கே குருவே. இத்தனைக்கும் மகாராஜா அக்பர் விஜயநகரத்துக்கிட்ட நட்பு கரங்களை நீட்டி இருக்காருன்னா அதுக்கான மொத்த பாராட்டும் உங்களுக்கு தானே போய் சேரும். இல்லனா அவரு யுத்தத்துக்கு தயாராயிட்டு இருந்தாரு மகாராணி. அதனால குருவியை நம்ம கண்டிப்பா பாராட்டி கௌரவிச்சாகணும். சொல்லுங்க, ராஜகுரு தத்தாச்சாரியார் வாழ்க! ராஜகுரு தத்தாச்சாரியார் வாழ்க! மகாராணி, விஜயநகர இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பாஸ்கரும் ஒரு பெரிய பங்களிப்பை வழங்கி இருக்கான். அவன் வெறும் ஒரே நாள் ராத்திரிக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிற அனைத்து ராஜ்யங்களின் அரசர்களுக்கும் உங்களுடைய பிறந்தநாள் அழைப்பு செய்தியை அனுப்பிட்டா அவங்களை இங்க கூட்டிட்டும் வந்துட்டான். அவங்கள பார்த்து மகாராஜா அக்பர் நம்ம யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டாரு. பாத்தீங்களா, அவர் வாய்க்கு அவரே இனிப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னோட சொந்த மகனை அவரே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. ராஜகுரு அவர்களே, பொறுமையா இருங்க. சரி மகாராணியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாஸ்கருடைய பங்களிப்பை இந்த விஜயநகரம் என்னைக்கும் மறக்காது. கூடவே எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. உங்க மகனை புகழ்ந்து பாராட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. எல்லார் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்ன? தொடர்ந்து மகாராணி கிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணர் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு சரியானதில்ல. அனுமதி வழங்குங்க மகாராணி, நான் கிளம்புறேன். வணக்கம். போலாமா குருவே? இல்ல, கண்டிப்பா முடியாது. என்கிட்ட பொய் சொல்லி என்ன ஏமாத்தனவங்க கூட எல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ, இன்னுமா கோவமா இருக்கீங்க? என்னுடைய கோபம் அவ்வளவு சீக்கிரத்துல தனியாது. புரியுதா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நன்றி மகாராணியாரே. குருவோட குழந்தைத்தனம் இன்னும் போகவே இல்ல. நான் போய் சமாதானப்படுத்துறேன். வர மகாராணி. வணக்கம். எந்த கண்கள்ல பண்டிதர் மேல கோபம் இருந்ததோ அதே கண்கள்ல இப்ப பண்டிதர் மேல பெருமிதமான ஒரு ஒளி பரவுறத பாக்குற மகாராணி. அது எதனால? அந்த கோபம் இப்போ தணிஞ்சிருச்சா? இல்லனா உங்களோட தோல்வியை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? தோல்விய நான் ஒத்துக்கல. சொல்ல போனா தோல்வியில இருந்து என்னதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் காப்பாத்திருக்காரு. ஏன்னா ராஜ சிம்மாசன கடமைகளுக்கு கட்டுப்பட்டவர் அவரு. பிரளயங்கரை மறந்துடாதீங்க. சக்தி மனுஷங்களுக்கு கிடையாது. உண்மையான சக்தி ராஜ சிம்மாசனத்துல இருக்கு. அதுல அமர்ந்ததும் ஒரு சாதாரண பெண் மகாராணியா மாறிடுவா. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரால தான் இந்த ராஜ்யமே தப்பிச்சிருக்கு. இங்க ராஜ சிம்மாசனமே இல்லனா நான் எப்படி ஆட்சி பண்றது?
இன்னொரு விஷயம், யார் என் ராஜ சிம்மாசனத்தை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மரியாதையும் பாராட்டுகளும் எப்பவும் இருக்கும். அதுவே யார் என்னுடைய சிம்மாசனத்துக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களை என் கோவ அக்னி எரிச்சு சாம்பலாக்கிடும் மந்திரியார் அவர்களே. அந்த பண்டிதரை நம்பி இந்த சிம்மாசனத்தை காப்பாத்திக்கலாம் நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! இந்த ராஜ பதவி, இந்த சிம்மாசனம், இவ்ளோ பெரிய ராஜ்யம் எல்லாம் என்னோடதாக போகுது. அபிஷேகம் வேண்டாம், சடங்குகள் வேண்டாம், மிருகங்கள்ல சிங்கம் மட்டும்தான். காட்டுக்கு எப்பவும் ராஜா, எப்பவும் சிங்கம் தான் ராஜா. ஒரு காட்டுல இருக்க சிங்கத்துக்கு தன்னோட பட்டாபிஷேகத்துக்காக எந்த ஒரு பறவைகளும் மிருகங்களும் தேவைப்படாது. அந்த சிங்கம் தன்னோட பட்டாபிஷேகத்தை அதுவே பண்ணிக்கும். அதே போல என்னோட பட்டாபிஷேகத்தையும் நானே எனக்கு பண்ணிப்பேன். அதுவும் அந்த பண்டிதரோட ரத்தத்தினால. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண என்னையே இப்படி முட்டாளாக்கியிருக்கா. என்னையே என்னாச்சு? ஏன் இப்படி பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? குருஜி, இது சிரிக்க வேண்டிய விஷயம் தானே. உங்களை அப்பாவும் முட்டாளாக்குறாரு, மகனும் முட்டாளாக்குறான். அது உண்மைதானே குருஜி? இதையும் பாருங்களேன், அக்பரோட அரசபைக்கு பாஸ்கர் தானே உங்களை அனுப்புனா, அதுவும் உங்களை முட்டாளாக்கில அனுப்புனா. அப்படின்னா 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 ஒண்ணு இல்ல குருஜி, ஒண்ணு இல்ல, நான் எதுவுமே சொல்லல. ஒழுங்கா விஷயம் என்னன்னு சொல்றீங்களா, இல்ல தடி எடுத்து வந்து உங்க மண்டையை உடைக்கவா? சொல்லு மணி, சொல்லு சொல்லு. சொல்லிடுறேன் குருஜி, சொல்லிடுறேன். அது என்னன்னா, மகாராஜா அக்பரோட அரசவைக்கு உங்களை முட்டாளாக்கி பாஸ்கர் அனுப்பி வச்சுட்டு இங்க விஜயநகரத்துல எப்பெல்லாம் அவனுக்கு தோணுதோ உங்க தடங்கள் இல்லாம உங்களுடைய மகள் அமரப்பள்ளியை சந்திச்சிட்டு இருந்தான். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த பாஸ்கரும் என்ன முட்டாளாக்கி இருக்கான். என்ன முட்டாளாக்கி இருக்கான். விட மாட்டேன், அந்த பாஸ்கரை நான் விட மாட்டேன். அந்த பாஸ்கர் மட்டும் ஒரு தடவை என் கையில மாட்டுட்டோம். அப்புறம் என்ன அவன என்னன்னு சொல்லுங்க குருஜி. அவன சீக்கிரமா முடிச்சிருங்க. அடக்கடவுளே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையா தள்ளி விடுவ? உன்னை தள்ளி விடுறதுக்கு தைரியம் எல்லாம் தேவையில்லை தாத்தா. நான் என்னவோ தெரியாம வந்து உன் மேல மோதிட்டேன். மூடு. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம என்கிட்ட வாக்குவாதம் வேற பண்றியா? இல்ல 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 தாத்தா, நான் வாதத்தை மட்டும் தான் வைக்கிறேன். வாக்குவாதம் பண்றது நீதான். என்னைய குத்தம் சொல்றியா? என்னையே வெக்கம் கெட்டவனே, உதவாக்குற பயலே. அட தாத்தா, போதும் நிறுத்து. அப்படி என்ன ஆயிடுச்சு? ஏதோ தெரியாம கொஞ்சம் லேசா இடிச்சிட்டேன். நான் ஒன்னும் அதை வேணும்லாம் பண்ணல. ஏய் பாஸ்கர், நீ சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா இப்ப இது என் மகளை பத்தின பிரச்சனை. என்னோட எதுவும் தெரியாத அப்பாவி மகளை இப்படி ரகசியமா வந்து பாத்துட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த விஷயத்தை நான் இப்படி விட போறதில்ல. இப்ப நீயும் உன்னோட அப்பாவும் நிறைஞ்ச அரசபைக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். போதும் தாத்தா, போதும். விட்டா பேசிக்கிட்டே போற. இதுல அப்பாவை நடுவுல கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட நீ என்னை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். இனி நீ என்ன ஏதாவது பண்ணனா, இல்ல அப்பா கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ. இல்ல என்ன பண்ணுவ நீ? சின்ன வயசுல தந்த அதிர்ச்சியை தந்துருவேன். சின்ன வயசுல தந்த அதிர்ச்சியா? என்ன அதிர்ச்சி அது? நாடாவை திருடிடுவேன். ஏய், விடு விடு விடு. மறந்துட்டியா? விடு விடு விடு. என்னை விட்டு தள்ளி போ.
மன்னிச்சிடு தாத்தா. ஏய்! நீ உன்னோட எல்லா வரம்புகளையும் மீறிட்ட பாஸ்கர். உன்னோட இந்த துஷ்டத்தனத்தால உன் அப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் இல்ல, மொத்த விஜயநகரமும் வெக்கத்துல தலை குனிஞ்சு நிக்குது. உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ? வெள்ளம் தலைக்கு மேல போயிருச்சு பாஸ்கர், தலைக்கு மேல போயிருச்சு. பாருங்க விஜயநகர வாசிகளே, பாருங்க விஜயநகரத்தின் ராஜகுரு தத்தாச்சாரியன் கிட்ட எப்படி நடந்துகிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மகன். பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இந்த மகன் ஒரு மகனே இல்ல, இவன் ஒரு மோசமான சாபம். போதும் தாத்தா, போதும். எதேதோ சொல்லிக்கிட்டே போற. நான் சும்மா உன்னுடைய நாடாவை பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ திடீர்னு பின்னாடி போனதுனால தான் உன்னோட வெட்டி கீழே விழுந்துருச்சு. நான் வேணும்னு எல்லாம் எதுவும் பண்ணல. இல்ல, என்னோட மான மரியாதையோட நீ விளையாடி இருக்க, விளையாடி இருக்க. வாங்க 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகா ஞானி, மகா புருஷர். பாருங்க விஜயநகர வாசிகளே, பாருங்க அப்பா மகன் ஜோடிய பாருங்க. அப்பா என்ன சேத்துல தள்ளி விடுறாரு, மகன் என்னோட ஆடை அவுத்து விடுறான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? இல்ல இன்னும் கண்ணுல துணியை கட்டிட்டு இருக்கீங்களா? உங்க மகன் இப்ப பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்க, பாருங்க. இந்த உலகத்துக்கெல்லாம் ஒழுக்கத்தை சொல்லி தந்துகிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க மகனுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கலையா? இப்படி பெரியவங்களை அவமதிக்கதான் உங்க மகனுக்கு சொல்லி தந்திருக்கீங்களா? இந்த உலகத்துக்கு ஞான பாடத்தை எடுக்கிறவரு தன்னோட மகனுக்கு ஞான பாடம் எடுக்க மறந்துட்டாரு. இவனோட அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? சொல்லுங்க. குருவே, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்னுடைய மகனின் இந்த துஷ்டத்தனத்திற்காக அனைத்து பிரஜைகளுக்கும் முன்னாடி உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்னோட தலை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேச்சா, விடுங்க விடுங்க. மன்னிப்பு கேட்கறதால என்ன ஆயிர போகுது? நான் இழந்த என்னோட மான மரியாதை எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிடுமா என்ன? கிடைக்காது. உங்க மகனுக்கு நீங்க தண்டனை வழங்கி ஆகணும். நான் என்ன பண்றது? தண்டனையை கொடுத்து மட்டும் என்ன ஆயிர போகுது? வெக்கம் கெட்டவன் இவன் திரும்ப என்ன தொந்தரவு பண்ண வந்துருவான். திரும்ப என்னோட மகளை பேசி மயக்கிறதுக்காக திரும்ப என் வீட்டுக்கு வந்து நிப்பா இந்த உதவாக்கற. வரமாட்டான். இதுக்கப்புறம் எப்பவும் அங்க அவன் வரமாட்டான். நான் பூமி, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் ஆகாயத்தை சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு இந்த வாக்கு தரேன். இதுக்கப்புறம் பாஸ்கர் இந்த விஜயநகரத்திலேயே இருக்க மாட்டான். சரி, மகன் என் ஆடைய அவுத்து விட்டான் இல்லையா? இப்ப அவன் அப்பா என் ஆடைய கட்டி விடட்டும்.
வந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தாத்தாவை அவமானப்படுத்தணும்லாம் நினைக்கல. ஆனா நாங்க பண்ண எல்லாமே, நீ பண்ண எதுவுமே அங்க சரியானது இல்ல பாஸ்கர். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது வரைக்கும் எவ்வளவு முறை குரு உன்னை பத்தி என்கிட்ட புகார் பண்ணியிருக்காரு. ஆனா நான் உன்கிட்ட எப்பவும் எதுவும் சொன்னதே இல்ல. ஆனா இன்னைக்கு நீ பண்ண காரியம் மன்னிக்க முடியாதது. நீ எதுக்காக தான் அவரோட வீட்டுக்கு திரும்ப திரும்ப போயிட்டு இருக்க? அப்படி அங்க என்ன இருக்கு உன்னை திரும்ப திரும்ப அங்க இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. அப்படி அங்க என்ன இருக்கு சொல்லு. அமரப்பள்ளியா? அவளை சந்திக்கிறதுக்காக தான் நான் அங்க போறேன். ஏன்னா நீ அவளை காதலிக்கிற. சொல்லு. ஆமாப்பா. ஆனா என்னோட மனசுல அமரப்பள்ளி மேல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லப்பா. உண்மையை சொல்லுனா நான் அவளை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறானா? நீயே சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் அமரப்பள்ளி என்ன சொல்லுவா? என் கணவர் என்னன்னு சொல்லுவா? என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுவா? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுவா? நீயே சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க சொல்லு. நீ மட்டும் என்ன பண்ணிருக்க? அம்மா, இன்னைக்கு வேண்டாமா? ஆனா அப்பா, நான் எப்பவும் என் குடும்பத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நான் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியா தானே பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒத்துக்கிறேன் பாஸ்கர். நீ விஜயநகரத்துக்கு பண்ண வேண்டிய உன்னுடைய எல்லா கடமைகளையும் நீ ஒழுங்கா தான் பண்ணிருக்க. ராஜ்யத்துக்காக உன்னைய நீ அர்ப்பணிச்சு, நான் இல்லாத நேரத்துல என்னுடைய ரூபத்துல இருந்து நான் இங்க இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பனோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிருக்க. ஆனா நீ இன்னமும் முழுமையா பக்குவம் அடையல மகனே. இதே முற்றத்துல தான் நான் உன்னுடைய விரலை பிடிச்சு உனக்கு நடக்க சொல்லி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தங்க உன்னை விரல் நீட்டி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல பாஸ்கர். சின்ன வயசுல எந்த நெஞ்சு மேல நீ உன் தலையை வச்சு படுத்து தூங்குவியோ, இன்னைக்கு அதே நெஞ்சு நிமித்தி இவன் தான் என் மகன் நான் சொல்ல விரும்புறேன். குணமானவன், ஒழுக்கமானவன், பணிவானவன் நான் சொல்ல விரும்புறேன். இவனுக்கு நல்ல குணங்கள் இருக்கு, புத்தி இருக்கு, தைரியம் இருக்கு, பராக்கிரமம் இருக்குன்னு சொல்ல விரும்புறேன். ஆனா அது எதுவுமே இல்ல பாஸ்கர். அதனால நீ உடனே சாளுக்கிய ரிஷியோட குருகுலத்துக்கு போகணும்னு நான் விரும்புறேன். அங்க வேகம், வணிகம், அப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு முழுமையா நீ பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க திரும்பி வா. இல்ல 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 இல்ல, நான் என் மகனை எங்கேயும் போக விட மாட்டேன். என்னோட பேரனை மட்டும் என்கிட்ட இருந்து விலக்க நினைச்சனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே அந்த தத்தாச்சாரியார்னால பல வருஷம் என் பேரனை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன். இதுக்கப்புறம் முடியாது. இவனோட குழந்தை பருவத்தை தான் பார்க்க முடியல. அப்ப நான் யோசிச்சது, பரவாயில்ல இருக்கட்டும், இளைஞனா இருக்கும்போது என்கிட்ட வந்துருவான்ல, அப்ப என்னோட அன்பை இவன் மேல பொழையலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க திரும்ப இவனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலும், எது சொன்னாலும் நான் அப்படியே பண்றேன். நான் அதை அப்படியே பண்றேன். ஆனா என்ன உங்ககிட்ட இருந்து, பாட்டி கிட்ட இருந்து, சாரதாமா கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. போன தடவை நான் குருகுலத்துக்கு போயிருந்தப்போ என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? நான் திரும்ப உங்க எல்லாரையும் இழக்க விரும்பல. உங்களை பாக்குறதுக்காக எவ்வளவு தவிச்சு போயிருந்தேன் தெரியுமா? இப்ப திரும்ப உங்களை இழந்துட்டேனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்பா. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படி எதுவும் நடக்காது. என்னால கூட ஒரு நாள் கூட உன் முகத்துல முழிக்காம எழுந்திருக்கவே முடியாது. உன்னுடைய முகத்தை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால தூங்க முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரமே நீதானா பாஸ்கர்? அப்புறம் ஏன் என்ன விலக்கி வைக்க பாக்குறீங்க?
நீ உன்னை அடையணுன்றதுக்காக தான் உன்னை இங்க இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்கர். உன்னை நீ புரிஞ்சுக்கணும், உன்னை நீ மாத்திக்கணும். ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு உன் அப்பாவை நினைச்சு பெருமையா இருக்கா இல்லையா? இருக்குப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் இதையே தான் விரும்புறேன் பாஸ்கர். நாளைக்கு நீவும் குழந்தைங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது அவங்களும் பெருமையா சொல்லணும், ஆமா எங்களுக்கு எங்க அப்பாவை நினைச்சு பெருமையா இருக்குன்னு. சொல்லு பாஸ்கர், என்ன பெருமைப்படுத்துவல்ல? உன் பாட்டியை பெருமைப்படுத்துவல, உன் சாரதம்மாவை பெருமைப்படுத்துவல, உன் அப்பாவை பெருமைப்படுத்துவல? ஒன்னு நீ மாத்திக்கிட்டு அமரப்பள்ளிக்கு தகுதியானவன நீ மாறுவல்ல? சொல்லு, குருகுலத்துக்கு போவியா மாட்டியா? சொல்லு பாஸ்கர், குருகுலத்துக்கு போவியா? போறேன். அம்மா, அம்மா ஒன்னாகலையே. நல்லா இருக்கீங்கல்ல? ஒரு விஷயம் சொல்லு, இந்த அமரப்பள்ளி கதை என்ன? உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க விரும்புறானா? ஆமா பாட்டி, ஆனா அப்பாவுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். என் மகன் கிட்ட எந்த ஒரு குறையும் இல்ல. அவனை திரும்ப குருகுலத்துக்கு அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். சாரதா, இவனை திறமையானவனா ஆக்கணும். எனக்கு அப்புறம் இவன் தானே இருந்து விஜயநகரத்தை பாதுகாக்கணும். என்னோட மகன் கிட்ட அதுக்கான முழு தகுதியும் இருக்கு. சரிதான். அப்படி இவன் அவ்வளவு தகுதியானவனா, ஞானம் நிறைந்தவன், புத்திசாலினா, இந்த கோடை அழிக்காம இத சின்னதாக்கி காட்ட சொல்லு. வா பாஸ்கர், போய் பண்ணு. என்னாச்சு? சின்னதாக்கு. போய் பண்ணு. இங்க பாரு, அந்த கோடை தொடாமலேயே அதை இப்ப சின்னதாக்கியாச்சு இல்லையா? இந்த மாதிரி புத்தி, ஞானம் மற்றும் திறமையின் திரிவேணி சங்கமம் தான் உனக்குள்ளேயும் நான் பார்க்க விரும்புறேன் பாஸ்கர். விஜயநகரத்தின் மேல சங்கடங்களின் மேகம் சூழ்ந்து இருக்கு. நாலா திசையிலையும் சதித்திட்ட வலைகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீ சாளுக்க ரிஷியுடைய குருகுலத்துக்கு போய் பலம் மற்றும் புத்தி இரண்டிலையும் திகழ்ந்தவன திரும்பி வரணும்னு விரும்புறேன். நான் போறேன்பா. உங்களுடைய நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நான் நிறைவேற்றுற வரைக்கும் திரும்பி வரமாட்டேன். உங்களுக்காக போறேன், விஜயநகரத்துக்காக போறேன். அப்புறம் என் அமரப்பள்ளிக்காக போவேன். நீடுடி வாழ்க மகனே.
நீடூடி வாழ்க. ஆனா நீ உடனே சாளுக்கிய ரிஷியோட ஆசிரமத்துக்கு புறப்பட்டாகணும். எதுவும் சொல்லாத பாஸ்கர். ஏன்னா நீ ஏதாவது சொன்னா என்னால என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. பாஸ்கர், எந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக நீ இப்ப போறியோ அதை நிறைவேற்றிட்டு வா. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, யுகங்கள் ஆனாலும் சரி, உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் பாஸ்கர். ஏன்னா இந்த அமரப்பள்ளி இப்போ உனக்கு சொந்தமாயிட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் நடக்கும், இல்லைன்னா அது எப்பவும் நடக்காது. வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். சிவ 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 சிவா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மறுபடியும் என்னோட மகளை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்க. உன்னோட அப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அங்க என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு அவரோட கண்கள்ல கூடமா கண்ணீரை வச்சுக்கிட்டு வாக்கு கொடுத்திருந்தாரு. இனி என்னோட மக உங்க மக கிட்ட கூட வரமாட்டான்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதி என்னாச்சு? போதும் தாத்தா. என்ன சொல்றதா இருந்தாலும் சொல்லிக்கோ. ஆனா என்னுடைய அப்பாவை மட்டும் நீ தப்பா பேசணும்னா அப்புறம் நான் மரியாதைகளை மீறிடுவேன். அடே, அப்படி உன் அப்பாவோட மானம் மரியாதை மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா எதுக்கு திரும்ப இங்க வந்த? சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தேன். விஜயநகரத்துல இருந்து நான் போறேன். இதோட நான் திரும்பி வரும்போது நீயே உன் கையால அமரப்பள்ளியை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தகுதியானவனா வருவேன். இது நடக்கும். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. ஏன்னா எப்படி இதயத்தையும் இதய துடிப்பையும் பிரிக்க முடியாதோ, பூக்களையும் அதோட வாசனையையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி பாஸ்கரையும் அமரப்பள்ளியையும் எப்பவும் பிரிக்க முடியாது. கிளம்புற அமரப்பள்ளி. பாஸ்கர்,
அப்பா, பாஸ்கர். இப்ப உன்னுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரளயங்கர். அதே மாதிரி சரியான வாய்ப்பு கிடைச்ச உடனே கொஞ்சம் கூட தயங்காம என்ன கொத்திடக்கூடிய கொடிய விஷம் கொண்ட பாம்பு நீனும் எனக்கு தெரியும். ஆனா நானும் நீலகண்டனா விஷத்தை பருக தயாரா இருக்கேன். உன்னுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நான் தயாரா இருக்கேன். கூடிய சீக்கிரமே அந்த மரணம் உன்னை சூழப் போகுது. அப்புறம் இந்த மக்கள் எல்லாரும் நீ இருந்ததையே மறந்துடுவாங்க. அன்னை காளியே போற்றி. உனக்கு கோடான கோடி நன்றிகள் அம்மா. உன்னுடைய கருணையால தான் விஜயநகரத்துக்கு வந்த தண்ணீர் பிரச்சனை இப்ப தீர்ந்துடுச்சு. கூடவே மகாராஜாவும் பீர்பாலும் கூட சந்தோஷமா நட்புறவோட இங்க இருந்து திரும்ப போயிட்டாங்க. இதே மாதிரி நீ எப்பவும் எனக்கும் விஜயநகரத்துக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தந்துட்டே இருமா. ஆனா இன்னைக்கு உன்னுடைய இந்த மக திரும்ப உன்கிட்ட ஒரு வேண்டுதலோட வந்திருக்கேம்மா. உனக்கு தெரியும்லம்மா, நான் விஜயநகரத்துல திரும்ப மகாராஜா கிருஷ்ணதேவராயர் காலத்துல இருந்த பொற்காலத்தை திரும்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கரையான் எப்படி எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அதோட வேறுகளை சரகுகளா மாத்திடுமோ, அதே மாதிரி மகாராணி தகுதியானவங்க தான். ஆனா உங்களுடைய அக்கம் பக்கத்துல பிரளயங்கர் மாதிரியான கரையான்கள் இருக்கு. அது விஜயநகரத்தை சருகுகள் ஆக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு சக்தியையும் யுக்தியையும் கொடுமா. ஏன்னா என் விஜயநகரத்துக்கு எப்பவும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. விஜயநகரத்தை தற்சார்பான நகரமாவும் மகாராணியை தகுதியானவங்களும் ஆக்க விரும்புறேன். ஆனா என்னுடைய விஜயநகரத்தை பாதுகாக்க எந்த ஒரு திட்டமும் எனக்கு தோண மாட்டேங்குது. எந்த ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதுமா. எனக்கு உதவுங்கம்மா, எனக்கு வழிகாட்டுங்கம்மா. உங்களுடைய மக உங்ககிட்ட திரும்ப ஒரு முறை வேண்டி கேட்டு வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்ணுங்கம்மா, எனக்கு உதவி பண்ணுங்க. வழிகாட்டுங்கம்மா, எனக்கு உதவி பண்ணுங்கம்மா, எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன ஆச்சு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.